ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஒரு 2 மாசமா ஜோ, ரேகா அவங்களோட லவ் ஸ்டோரியை பார்த்துக்கிட்டு இருந்தோம்ல. எப்படியோ ஒரு வழியா அதை கம்ப்ளீட் பண்ணியுமே முடிச்சிட்டோம். இப்போ அடுத்து நீங்கள் எல்லாருமே கேட்ட ஒரு சீரீஸ் பாய்சனஸ் லவ், அந்த சீரீஸை போடுங்கன்னு சொல்லி தான் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. சரி, ஓகே, நானுமே அதை போடலாம் அப்படின்னே நினச்சேன். எனக்கு சீரீஸை பார்க்குறதுக்கு கொஞ்சம் டைம் இல்லை. ஸோ இன்னுமே நான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன், ஓகேவா? அதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் உங்களுக்காக இந்த சீரீஸை கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் நம்ம இன்னொரு ரியல் லவ் ஸ்டோரியுமே பார்க்கலாமா? 2 ஸ்டோரியுமே முடிஞ்ச வரைக்கும் நான் கண்டினியூ பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இன்னொரு 2 நாள் வெயிட் பண்ணுங்கள், நான் பாய்சனஸ் லவ் அந்த சீரீஸுமே போடுறேன். இன்னொரு பக்கம் நம்ம இந்த ரியல் லவ் ஸ்டோரி இதுவுமே ஒரு பக்கம் போயிட்டுருக்கட்டும். வாய்ஸை கேட்காம இருக்க முடியல அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு ரியல் லவ் ஸ்டோரியுமே நம்ம கண்டினியூ பண்ணுவோம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன மாதிரியான ஒரு லவ் ஸ்டோரியை பார்க்க போகிறோன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு காலேஜ் லவ் ஸ்டோரியை பார்த்துருக்கோம். இப்போ ஒரு ஆஃபீஸில் நடக்கிற ஒரு லவ் ஸ்டோரியுமே பார்த்தாச்சு. ஸோ இன்னுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இப்போ உங்ககிட்ட ஒரு ஸ்கூல் லவ் ஸ்டோரியை சொல்ல போகிறேன். ஸ்கூல் லவ் ஸ்டோரி ஹை ஸ்கூலெல்லாம் இல்லை, ப்ரைமரி ஸ்கூலு. அதாவது 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகுது. நார்த் இந்தியன் பொண்ணு, அவங்க அங்கேருந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வர்றாங்க. 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறதுக்காக ஒரு ஸ்கூல்லையுமே ஜாயின் பண்ணுறாங்க. அப்போ நியூ ஸ்கூலு, புது ஸ்கூலு, புது ஊர். இங்கே அவங்க எந்த மாதிரியான ப்ராப்ளமெல்லாம் ஃபேஸ் பண்ணாங்க, இங்கே எப்படி அவங்க சர்வே பண்ணாங்க அப்படிங்கிற எல்லாத்தையுமே நம்ம இந்த ஸ்டோரியில் பார்க்கலாம், ஓகேவா? இப்போ நம்ம இந்த ஸ்டோரிக்குள்ளேயுமே போகலாமா? ஓகே, எப்போவும் மாதிரி தான் இந்த ஸ்டோரியோட ஹீரோயின் அவங்கள நானாக நினச்சி அந்த மாதிரி தான் நான் கதை சொல்வேன்ல. ஸோ இப்போவும் அதே மாதிரி நான் இந்த கதையுமே சொல்கிறேன், ஓகேவா? இப்போது என்னோட பேர் திவ்யா. நாங்கள் நார்த் இந்தியன் பொண்ணு, பீகார்லேருந்து இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கோம். இங்கே பாண்டிச்சேரி தான் இப்போதைக்கு என்னோட ஊர், பாண்டிச்சேரி. நான் ஸ்கூலு 5th வரைக்கும் படித்தேன். 6th படிக்கிறதுக்காக இங்கே பாண்டிச்சேரியிலே ஒரு ஸ்கூலில் அட்மிஷனுக்காக போனோம். அப்போ அது எந்த வருஷம் அதையுமே நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஜூலை 25, 2010 என்னோட 6th ஸ்டாண்டர்டுக்காக நான் ஒரு ஸ்கூல்லையுமே போயிட்டு ஜாயின் பண்ணேன். ஸ்கூலில் அட்மிஷனுமே போட்டேன். சரி, ஓகே, அட்மிஷன் போட்டாச்சு, நாளையிலேருந்து ஸ்கூலில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னே சொன்னாங்க. ஸ்கூல் ஏற்கனவே ஜூன் மந்தே ஸ்டார்ட் ஆயிடுச்சு, நாங்கள் அப்போ தான் வந்தோம். ஸோ நான் லேட்டாக தான் ஸ்கூல்லையுமே ஜாயின் பண்ணேன். அடுத்த நாள் ஸ்கூலில் இந்த யூனிஃபார்ம், எங்களுக்கு யூனிஃபார்ம் வந்து ஒயிட்டு அண்ட் ப்ளூ, அந்த யூனிஃபார்ம் எல்லாம் போட்டுட்டு ஃபஸ்ட்டு டே ஸ்கூலுக்கு, புது ஊர், புது ஸ்கூல் இல்லையா, கொஞ்சம் பயம் அதுவும் இருக்கத்தானே செய்யும். ஒரு பயத்தோட இங்கே எப்படி நம்ம சர்வை பண்ண போகிறோம், இங்கே எப்படி இந்த ஸ்கூல்லலாம் இருக்க போகிறோம் அப்படின்னு ஒரு சின்ன பயத்தோடையே நான் என்னோடய கிளாஸ் ரூமுக்கு வந்தேன். என்னோடய கிளாஸ் ரூமுக்கு வரவும் அந்த வாசலில் ஒரு பெரிய கேங் நின்றுச்சு. எனக்கு அவங்கள பார்த்ததும் இன்னுமே பயம். என்னைய பார்த்த உடனே கேட்டாங்க, நீ யாரு? இந்த ஸ்கூலுக்கு புதுசாக இருக்கே, உன்னை இதுக்கு முன்னாடி நாங்கள் இங்கே பார்த்ததே இல்லையே. நீ எந்த ஸ்கூலு, நீ எந்த ஊர், எங்கேருந்து வர்ற, என்ன படிக்கிற, நீ நல்லா படிப்பியா இல்லையா, உனக்கு என்ன தெரியும் அப்படின்ட்டு என்கிட்ட கேள்வி மேலே கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு குரூப்பாக நின்றுக்கிட்டு, அதுலேயும் ஹெட்டாக ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு அவள் எப்படி இருந்தா தெரியுமா? பார்க்குறதுக்கு கொஞ்சம் திமிராவே, கையில் ஒரு நோட்டு, வாயில் ஒரு பூமரையும் அப்படி மென்னிக்கிட்டு சுற்றி ஒரு கேங்கோட நிற்கிறாங்க. இதை பார்த்ததும் எனக்கு என்ன ஞாபகம் வந்துச்சு, நம்ம சினிமாவில் படத்தில் பார்த்துருப்போம், இந்த காலேஜில் தான் நியூவாக ஒரு ஸ்டூடெண்ட் வரவும் சீனியர்லாம் ஜூனியரை ரேகிங் பண்ணுவாங்கல்ல. எனக்கு அப்போ அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் இருந்துச்சு. என்னடா, நம்ம ப்ரைமரி ஸ்கூல் தான், இதுலேயே இந்த மாதிரி ஒரு ரேகிங்கா அப்படின்ட்டு எனக்கு ஒரு பயமாக இருந்துச்சு. ஏன்னா மனசில் அவ்வளோ பயத்தோட நம்ம எப்படி இவங்கக்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகிறது, என்னை காப்பாற்றுறதுக்காக யாருமே வரமாட்டாங்களா அப்படின்ட்டு மனசுக்குள்ளே ப்ரேயர் பண்ணேன். நான் ப்ரேயர் பண்ணது அந்த கடவுளுக்கு கேட்டுருச்சு போல் கரெக்டாக. அப்போ எங்கள் கிளாஸுக்கு கிளாஸ் டீச்சர் அவங்களுமே வந்தாங்க. அவங்கள பார்த்ததும் அவங்க வந்ததும்
கேட்டாங்க, கிளாஸுக்கு டைம் ஆயிடுச்சு, பெல் அடிச்சாச்சு, இன்னும் நீங்கள் கிளாஸுக்கு வெளியில் நிற்கிறீங்க எதுக்கு? கிளாஸுக்கு போகிற ஐடியா இல்லையா? இங்கே என்ன நடக்குது, என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. கிளாஸ் மிஸ்ஸை பார்த்ததும் இந்த கேங்குக்கு ஒரு பயம். அதில் இந்த குரூப் லீடர் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு பயம். எங்க நான் இவங்க கிட்ட என்ன ரேகிங் பண்ணதை போட்டு கொடுத்துருவேனோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு விதத்தில் பயந்தாங்க. அந்த பயத்தை நான் அப்படி அவங்க கண்ணில் பார்த்தேன். இன்னொரு பக்கம் ஒரு தெனாவட்டு, என்ன நீ இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் நாளே வந்தல்ல, அதுக்குள்ளே எங்களை பற்றி மிஸ் கிட்ட போட்டு கொடுத்துருவியா? நீ போட்டு கொடுத்துட்டு இந்த கிளாஸில் இந்த ஸ்கூலில் நீ எப்படி படிக்கிற அப்படிங்கிறதையுமே நான் பார்த்துறேன், நீ தான் போட்டு கூட பார்க்குறேன்னு சொல்லிக்கிட்டு தெனாவட்டா அப்படி என்னை பார்த்து முறைச்சாங்க. எனக்கு இன்னுமே பயம். நான் எதுவுமே சொல்லலை, இல்லை மிஸ் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னேன். உடனே மிஸ்ஸும் சரி ஓகே கிளாஸுக்குள்ளே போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளாஸ் எடுக்க ஆரம்பித்தாங்க. நான் தனியாக ஒரு இடத்துல இருந்தேன். அப்போ எனக்கு பயம், இவங்களை தாண்டி இந்த ஸ்கூலில் இந்த கிளாஸில் எப்படி படிக்க போகிறோம், இன்னைக்கு எப்படியோ தப்பிச்சிட்டோம், மிஸ்ஸு காப்பாற்றிட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு கொஞ்சமே அமைதியாக கிளாஸையுமே கவனிக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் இந்த சொன்னல அந்த ஒரு குரூப்பு, அந்த கேங்குக்கு நீ ஒரு லீடர், அவங்கள பற்றி நான் கண்டிப்பாக இந்த இடத்துல சொல்லணும். அவங்க படிப்புலையும் நம்பர் 1, ஸ்போர்ட்ஸ்லேயும் நம்பர் 1, எல்லாத்துலேயுமே அவங்க தான் ஃபஸ்ட்டு. அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுன்னா அவ்வளோ பிடிக்கும். ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் கொடுக்குற ஒரு பர்சன். எப்போவுமே ஜாலியாக ஹாப்பியாக இருக்கணும், அது மட்டும்தான் அவங்களோட நினப்பு. யாருமே சேடாக இருக்கக்கூடாது, ஹாப்பியாக இருக்கணும், ஜாலியாக இருக்கணும். இந்த வயசு ஸ்கூல் படிக்கிற வயசு, இப்போ தான் என்ஜாய் பண்ணணும். ஸோ எல்லாத்தையுமே என்ஜாய் பண்ணணும், ஹாப்பியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டர். ஃப்ரெண்ட்ஸுனால் போதும், அவங்க உயிரே ஃப்ரெண்ட்ஸு அப்படி சொல்லலாம். அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு ஒரு எக்ஸாம்பிள் கூட நான் இங்கே சொல்லணும். அது எப்படின்னா, கிளாஸில் ஹோம்ஒர்க்கு, அவங்க குரூப்பில் ஹோம்ஒர்க்கு கொடுப்பாங்கல்ல, அவங்க குரூப்பில் ஒருத்தர் ஹோம்ஒர்க் பண்ணலன்னா கூட மற்ற எல்லாருமே அவங்க ஹோம்ஒர்க் பண்ண பேப்பரை கிழிச்சி போட்டுட்டு நானுமே ஹோம்ஒர்க் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு மொத்த கேங்கும் மிஸ்ஸுக்கிட்ட பனிஷ்மெண்ட் வாங்குவாங்க. அந்தளவுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து ஒரு கேங்காக இருப்பாங்க. எனக்கு அவங்கள பார்த்தாலே அப்படி ஒரு பயம். நான் நேச்சராகவே கொஞ்சம் பயந்த சுபாவம் உள்ள பொண்ணு தான். அதுவும் இல்லாமல் புது ஸ்கூலு, புது கிளாஸு, புது ஸ்டூடெண்ட்டு, மிஸ்ஸு எல்லாருமே புதுசாக இருக்காங்கல்ல. ஸோ எனக்கு பழகிறதுக்குமே கொஞ்சம் டைம் ஆச்சு. அதனாலவோ எனக்கு இந்த இன்னுமே பயம் கொஞ்சம் ஒட்டிக்கிச்சு. அவங்களும் சும்மா கிடையாது, என்னை எங்கே பார்த்தாலும் கலாய்ச்சிக்கிட்டே இருக்கிறது, சீண்டிக்கிட்டே இருக்கிறது, அப்படி ஏதோ ஒன்று என்னை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அன்றைக்கி ஒரு நாள் கிளாஸ் ரூமில் மிஸ்ஸு கேட்டாங்க, எல்லாருமே ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வந்துட்டீங்களா, யாரெல்லாம் ஹோம்ஒர்க் பண்ணலை என்னன்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ அவங்க கேங் எல்லாருமே ஹோம்ஒர்க் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து நின்னாங்க. ஆனால் நான் ஹோம்ஒர்க் பண்ணிட்டேன். அப்போ அந்த கேங் லீடர் சொன்னல, அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா? நான் ஹோம்ஒர்க் பண்ண நோட்டை கொண்டு போய் கொடுக்கறதுக்காக போனேன். அப்போது என்னோட நோட்டை வாங்கி நான் ஹோம்ஒர்க் பண்ண பேஜை அப்படியே கிழிச்சு எடுத்துட்டாங்க. எனக்கு சரியான கோபம். ஆனால் அதை அவங்கக்கிட்ட காட்டிக்கிறதுக்கு பயம். நான் கேட்டேன், எதுக்காக இப்போ என்னோட பேஜை கிழிச்சிங்க? நான் உங்களை மிஸ்ஸுக்கிட்ட போட்டு கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னேன். அப்போவும் அந்த பொண்ணு சொன்னாங்க, எங்கே செய் பார்க்கலாம், நீ தைரியம் இருந்தா உன்னால் முடிஞ்சா நீ மிஸ்ஸுக்கிட்ட போட்டு கொடு பார்க்கலாம், நீ சொல்லித்தான் பாரு, நீ சொல்லிட்டு இங்கே எப்படி படிப்ப அப்படிங்கிறத நானுமே பார்த்துறேன்னு சொல்லிட்டு என்னை ஒரு மாதிரி மிரட்டுனாங்க. எனக்கு இன்னுமே பயம் அதிகமாயிருச்சு. ஸோ நானுமே அவங்க கூட ஹோம்ஒர்க் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் ரூமில் வெளியில் போய் நின்றுட்டு பனிஷ்மெண்ட் வாங்கிட்டு இருந்தேன். இதெல்லாம் என்ன சொல்கிறது, எனக்கு அவ்வளோ பயம். ஒவ்வொரு நாளும் இந்த நாளை ஓட்டுறதுக்கு எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. இப்படித்தான் 2 வருஷம் போச்சு. 6th ஸ்டாண்டர்டு 7th ஸ்டாண்டர்டு இப்படி தான் 2 வருஷம். அவங்க கண்ணுக்கு தெரியாமலே நான் ஓடிக்கிட்டே இருந்தேன்.
கண்ணில் பற்றக்கூடாது. கண்ணில் பட்டாலே நம்மளை வெறுப்பேற்றுவாங்க, கலாய்ப்பாங்க, நம்மளை ரேகிங் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்ணுக்கு படாமலே நான் ஓடிக்கிட்டே இருந்திருக்கேன். அதுலேயும் எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிருக்கேன். அது என்ன தெரியுமா? எக்ஸ்ட்ரீம் லெவல்லாம் அவங்க கண்ணிலே பற்றக்கூடாதுன்ட்டு நான் ரெஸ்ட் ரூம்லலாம் போய் ஒளிஞ்சிருக்கேன். நினைப்பீங்க அந்தளவுக்கு பயமானிட்டு. ஆமாம், எனக்கு அவ்வளோ பயந்தான். ஒரு நாள் நான் யோசித்தேன், ஏன் பயப்படுறோம்? நம்ம ஏன் இவ்வளோ பயப்படணும்? இல்லை, இனி அவங்கள பார்த்தா நம்ம பயப்படக்கூடாது, நம்ம தைரியமாக இருக்கணும். தைரியத்தை வரவழைச்சிக்கிட்டு அவங்கக்கிட்ட பேசணும், எப்படியாச்சும் பேசணும். எதுக்கு நீ என்ன இவ்வளோ டார்ச்சர் பண்ணுற, இவ்வளோ வெறுப்பேற்றுறீங்க, ஏன் கலாய்க்கிறீங்க, என் மூஞ்ச பார்த்தா என்ன கலாய்க்கணும் அப்படின்ட்டு எழுதி ஒட்டியிருக்கா என்ன அப்படின்ட்டு என்னுள்ள என்கிட்ட நிறைய கேள்வி அவங்கள பார்த்து டைரெக்டாக கேட்குறதுக்கு என்கிட்ட இருந்துச்சு. ஸோ இது எல்லாத்தையும் நான் எப்படியாச்சும் போய் கேட்கணும், அதுக்கு அவங்க முன்னாடி ஃபஸ்ட்டு தைரியமாக நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே எனக்குள்ள பயங்கரமாக தைரியத்தை வரவழைச்சிட்டு போனேன் அவங்கக்கிட்ட பேசுகிறதுக்காக. ஆனால் அவங்கக்கிட்ட போனதும் அவங்கள பார்த்ததும் எனக்குள்ள எங்கேருந்து தான் அந்த பயம் வருமோ தெரியல, அப்படி என்னை ஒட்டிக்குது. உடனே நானும் அங்கேருந்து ஓடி வந்துடுறேன். எதுக்கு, ஏன் இவ்வளோ பயம் அவங்கள பார்த்து அப்படின்ட்டு எனக்கு தெரியலை. எப்போவுமே சொல்லுவாங்கள்ல, நம்ம ஒரு விஷயத்துக்கு பயந்தா அவங்க இன்னும் இன்னும் நம்மளை பயமுறுத்திட்டே இருப்பாங்க. அதுதான் என் லைஃப்பில் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. என்னால் தைரியமாக எதிர்த்து அவங்கக்கிட்ட ஒரு வார்த்தை பேச முடியலை. நானும் பேசணும், தைரியமாக இருக்கணும்னு சொல்லிட்டு எவ்வளோ ட்ரை பண்ணேன். ஆனால் என்னால் முடியவே இல்லை. அவங்கள பார்த்து ஏதோ ஒரு விதத்தில் நான் பயந்து பயந்து ஒளிஞ்சு அப்படி ஓட ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் ஒரு நாள் என்னோட 7th ஸ்டாண்டர்ட் எண்டிங்கில் என் அப்பா இறந்துட்டாங்க. அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு. ரொம்ப நாளாக அப்படி உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்க. சடனாக ஒரு நாள் இறந்துட்டாங்க. எனக்கும் என்னோட அம்மாவுக்கும் என்ன பண்ணன்னு தெரியலை. எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு என் அம்மாவை சமாதானப்படுத்தினேன். அவங்கள அழுகாமல் கேர் பண்ணி பார்த்துக்கிட்டேன். நான் யாருக்கிட்ட என்னோட சோகத்தை சொல்லி அழுகிறது அப்படின்னு எனக்கு தெரியலை. எனக்கு இந்த ஊரில் யாருமே இல்லை. எனக்குமே என்ன பண்ணன்னு தெரியல. வீட்டில் இருந்து இன்னுமே கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணும்ல. ஸோ அதுக்காக கொஞ்சம் மைண்டு சேஞ்ச் ஆகிறதுக்காக நானுமே ஸ்கூலுக்கு போனேன். எங்கள் அப்பா இருந்து 3வது நாள் நான் ஸ்கூலுக்கு போனேன். என்னால் அங்கேயும் நார்மலாக இருக்க முடியல. என்னோடய பிளேஸில் இருந்து நான் அழுதுகிட்டே இருந்தேன். எனக்கு என்ன பண்ண என்ன செய்கிறது தெரியலை. ஏதோ ஒரு தைரியத்தில் இங்கே வந்தால் கொஞ்சம் மைண்டு சேஞ்ச் ஆகும் அப்படின்னு நினச்சிட்டு நான் அன்றைக்கி ஸ்கூலுக்குமே வந்தேன். ஆனாலும் என்னோடய அழுகையை மட்டும் கண்ட்ரோல் பண்ண முடியல. எனக்குள்ளே இருந்த சோகத்தில் என்ன அறியாமல் நான் அழுதுகிட்டே இருந்தேன். அப்பவும் இந்த ரவுடி, இந்த கேங் லீடர் இருக்காங்கல்ல, வந்தாங்க. என்னை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்கலை. அப்பவும் என்னை ரேகிங் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்பவும் என்னை வெறுப்பேற்ற ஆரம்பித்தாங்க. எனக்கு செம்ம கோவம். என்னடா இது, இப்போ நான் எப்படி ஒரு கஷ்டத்தில் இருக்கேன், நான் அழுதுகிட்டு இருக்கேன், இப்போ கூட நம்மளை புரிஞ்சிக்காம இப்போவும் இந்த மாதிரி ஹர்ட் பண்ணிகிட்ருக்காங்களே, இவங்களெல்லாம் என்னத்தை சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒரு அளவுக்கு பொறுமையாக இருந்தேன். இல்லை, ஓகே, கொஞ்சம் பொறுமையாக இருன்னு சொல்லிட்டு நானுமே பொறுமையாக இருந்துட்டு வந்தேன். அதுக்கும் ஒரு எல்லை உண்டுல்ல. அவங்க இன்னுமே அதிகமாக டீஸ் பண்ண ஆரம்பிக்கவும் எனக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு. சட்டுன்னு ரொம்ப கோவப்பட்டு எழுந்து அவங்களோட சட்டையை பிடிச்சேன். கேட்டேன், நீ என்ன நினச்சி இதெல்லாம் பண்ணுற? உனக்கு தோன்றதை தான் நீ செய்வியா? மற்றவங்களுக்கு என்ன ஃபீலிங்ஸ் இருக்குது அதெல்லாம் உனக்கு புரியவே புரியாதா? நீ புரிஞ்சிக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவள் சட்டையை பிடிச்சி நான் கேட்டேன். அவங்களுக்கு எதுவுமே புரியலை. இவ்வளோ நாள் அமைதியாக இருந்த பொண்ணு எதுக்காக இப்போ இவ்வளோ கோவப்படுறா, சட்டையை பிடிச்சிட்டு கத்துற அளவுக்கு அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு அவங்க யோசிக்க ஆரம்பித்தாங்க. ஆக்சுவலி அவங்க என்கிட்ட அந்த மாதிரி டீஸ் பண்ணதுக்கும் ஒரு காரணம் உண்டு. நான் சொல்லியிருக்கேன்ல, அவங்களுக்கு யாரும் சோகமாவோ அழுதுகிட்டு இருந்தாலோ இந்த மாதிரி எதுவும் இருந்தால் பிடிக்காது. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஹாப்பியாக இருக்கணும், அது ஒன்று தான். நான் அன்றைக்கி அழுதுகிட்டு இருந்தேன். என்னை டைவர்ட் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி என்கிட்ட மறுபடியும் டீஸ் பண்ண ஆரம்பித்தாங்க.
ஆனால் எந்த நேரத்தில் டீஸ் பண்ணணும் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. எனக்கு அன்னைக்கு செம்ம கோவம். நான் இப்போ சட்டையை பிடிச்சிட்டு கத்துனேன். எனக்குள்ள இவ்வளோ கஷ்டம் இருக்குது தெரியுமா? நான் என்ன ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு உன்னால் புரிஞ்சிக்க முடியுதா? நீ எதுக்காக இந்த நேரத்துலையும் என்கிட்ட வந்து இப்படி என்னை டீஸ் பண்ணிகிட்ருக்க? உன்னால் என்ன புரிஞ்சிக்கவே முடியாதான்னு சொல்லிட்டு நான் அப்படி கேட்டேன். அப்போ அவங்களும் கேட்டாங்க, சரி இப்போ நான் உன்கிட்ட கேட்குறேன், உனக்கு என்ன ஆச்சு? நீ இப்போ எதுக்காக அழுதுகிட்டு இருக்க? உன்னோட பிரச்சனைய என்னன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், எனக்கு என்னோட பிரச்சனைய யாராலையும் தீர்த்து வைக்க முடியாது. எனக்கு என்னோட பிரச்சனைய யாராலையுமே தீர்த்து வைக்க முடியாது. அது சொல்லவும் முடியாது. அதை ஆறாத ஒன்று அப்படின்ட்டு நான் சொன்னேன். அப்போ அதுக்கு அவங்க, இல்லை தீர்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. சில விஷயத்த பேசி சரி பண்ணலாம். சில விஷயத்த பிடிச்சவங்க தோளில் ஆறுதலாக சாஞ்சிக்கிட்டு அவங்கக்கிட்ட பேசினாலோ அந்த பிரச்சனை பாதியாக குறையும். நம்மளோட மனசில் உள்ள பாரம்லாம் இறங்கும் அப்படின்னே சொல்லுவாங்க. உனக்கு இப்போ என்ன பிரச்சனை அப்படின்ட்டு கேட்டாங்க. அப்போ நான் நினச்சேன், இவ்வளோ தெரிஞ்சிருக்கு, இவ்வளோ தெரிஞ்ச இவளுக்கு ஏன் என்னோட மனசை மட்டும் புரிஞ்சிக்கவே முடியலை? எதுக்காக என்ன கண்டினியூவாக இந்த மாதிரி ஒரு டீஸ் பண்ணுறது, வெறுப்பேற்றுறது, ஏன் என்ன மட்டும் அப்படி பண்ணிக்கிட்டே இருக்கணும்? என் மூஞ்சில் அப்படி என்ன எழுதி ஒட்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசித்தேன். அவங்க மறுபடியும் கேட்டாங்க, உனக்கு என்னதான் பிரச்சனை, ஏன் அழுகிறன்னு சொல்லி என்கிட்ட கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், என்னோட அப்பா இறந்துட்டாரு. எனக்கு யாருமே கிடையாது. நான், என்னோட அம்மா, அப்பா, நாங்கள் ஒரு சின்ன குடும்பம். இந்த ஊருக்கு நாங்கள் புதுசும் கூட. இங்கே எனக்கு யாரையுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே அழுதேன். அவங்க தோளில் சாஞ்சிக்கிட்டு எனக்கு இருக்கிற மொத்த கவலையையும் மொத்த இதையும் யாருக்கிட்டடா சொல்லி அழுகிறது அப்படின்னு தெரியாமல் அடக்கி வச்சிருந்த அத்தனை அழுகையும் அவங்கள பார்த்ததும் அவங்க தோளில் சாஞ்சிக்கிட்டு நான் அப்படி ஒரு அழுதேன். அப்போவும் சொன்னாங்க, சரி சாரி, எனக்கு இதெல்லாம் தெரியாது, தெரிஞ்சிருந்தா நான் கண்டிப்பாக இந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டேன். நீ எதுக்கு இவ்வளோ சீக்கிரம் ஸ்கூலுக்கு வரணும்? நீ வீட்டில் இருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. நான் சொன்னேன், எனக்கு வீட்டில் இருந்தால் இன்னுமே கஷ்டமாக இருக்கும். ஆக்சுவலி எனக்கு இந்த ஊரே கிடையாது. இந்த ஊரில் எனக்கு யாருமே கிடையாது. எனக்கு யாரையுமே தெரியாது. வீட்டில் இருந்தால் கஷ்டமாக இருக்குமேன்னு சொல்லி தான் நான் ஸ்கூலுக்குமே வந்தேன். எனக்கு இன்னுமே கஷ்டமாக இருக்குது. என்னால் இதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல அப்படின்னு சொல்லி அவங்கள பிடிச்சிக்கிட்டு அப்படி அழுதேன். எனக்கு என்னோட அப்பான்னா ரொம்ப பிடிக்கும். நான் அவரை ரொம்பவே மிஸ் பண்ணுறேன்னு சொல்லி அவ்வளோ அழுதேன். அவங்கக்கிட்ட சண்டையுமே போட்டேன். எனக்கு ஏன் இதெல்லாம் நடக்கணும்? நான் என்ன பண்ணேன்? எதுக்காக? ஏன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ நாள் கண்ட்ரோல் பண்ணி வச்சுருந்த அழுகை யாருக்கிட்டடா சொல்கிற அப்படி நீ வெயிட் பண்ணிட்டு இருந்த மாதிரி அவங்கள பார்த்ததும் அப்படி ஒரு அழுத. அவங்களும் அப்படி ஆறுதலாக தட்டி கொடுத்தாங்க. ஓகே ஓகே அப்படின்ட்டு. அடுத்த நாள் சாட்டர்டே. ஸோ ஸ்கூலுமே லீவு. நானும் என்னோட அம்மாவும் வீட்டில் இருந்தோம். அப்போ என்னோடய வீட்டில் காலிங் பெல் சத்தம் கேட்டுச்சு. சத்தம் கேட்டதும் என் அம்மா சொன்னாங்க, யாருன்னு போய் பாரு திவ்யா, பெல் சத்தம் கேட்குது, போய் பாரு அப்படின்னே சொன்னாங்க. நான் உடனே அம்மா கிட்ட சொன்னேன், அம்மா நம்ம வீட்டுக்கு யாருமா வந்திருக்க போகிறாங்க? ஏதாச்சும் எலக்ட்ரிக் பில் எழுதுறவன், இந்த மாதிரி பேப்பர் பில்லு ஏதாச்சும் ஒன்று இருக்கும், இருங்க நானே போயிட்டு பார்க்குறேன்னு சொல்லி கதவை திறந்து போய் பார்த்தேன். எனக்கு அப்படி ஒரு அதிர்ச்சி, பயங்கர ஷாக்கு. அப்படி யார் வந்தாங்க? நான் ஏன் அவங்கள பார்த்து இந்த அளவுக்கு அதிர்ச்சியாகி நின்னேன் அப்படிங்கிற எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம திவ்யாவோட லைஃப்பில் என்ன நடந்துச்சு, இதுக்கப்புறம் அந்த கேங் லீடர் திவ்யா கிட்ட எப்படி நடந்துக்கிட்டாங்க, இதுக்கப்புறம் அவங்களோட லைஃப் எந்த மாதிரி போச்சு அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? இப்போ நான் கிளம்புறேன். தேங்க்யூ.